பாட்டியம்மா. ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும் பாட்டிமா, அன்னதானம் செய்தவங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? பூனைக்குட்டி எத்தனைக்கு இது நல்லா இருக்கா? ஓ சரிம்மா சரிம்மா. சரி பாட்டிமா பரவாயில்ல. அண்ணாமலையார் உண்ணாமலையம் நல்லால பல்லாண்டு காலம் நீடோடி வாழணும். வாழ்க வளமுடன். நமச்சி சரி போயிட்டோம். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம் நல்லால அன்னதானம் செய்த குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். இன்னைக்கு அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நமச்சிவாய நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் அந்த டைரக்டரா? ஆமா, இப்போ அவங்க அக்கா இப்போ காலைல ஃபோன் பண்ணாங்க. நேற்று வண்டியில் வரும்போது பார்த்தா நல்லா தான் இருந்தார். என்னடா டைரக்டரா? அந்த சைக்கிள் தலைவர் அவர் இப்போதான் ஒரு 4 நாளாக சரி இட்டுன்னு வந்து விட்ட பிறகு தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இதுவாக இருந்தார். இப்போ அவங்க அக்கா கூட்டின்னு போயிட்டாங்க. காலைல ஃபோன் பண்ணாங்க எனக்கு ஆசிரமத்துக்கு. அவங்க ஃபோன் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணேன், கொஞ்சம் கூட்டின்னு போயிடுங்க அவரை, ஏன்னா இங்கே மழை கிழ, ஏன்னா மறுபடியும் ஃபிக்ஸ்லாம் வந்தால் காப்பாற்ற முடியாது சொல்லி இது மறுபடியும் அந்த இது கை கால் வரல. அன்னைக்கு பிபி 190 மேலே போயிடுச்சு. கொஞ்சம் நேரம் விட்டுருந்தா இறந்துருப்பாருன்னு சொல்கிறாங்க. அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அதுதான் அவங்க அக்கா ஃபோன் பண்ணாங்க, கொஞ்சம் ப்ளீஸ் அவர் கடைசி காலத்தில் ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க இப்போ மதுரையில் ஏதோ ஆசிரமத்தில் இப்போ இட்டுன்னு போயிட்டாங்க. அதான் ஃபோன் பண்ணாங்க, சரிங்க இட்டுன்னு போயிடுங்க அப்படின்ட்டேன். நமச்சிவாய நமக. நல்லா இருக்கு. நல்லாமலையார் அருளால் நல்லா இருக்கேன். நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. போயிட்டு வாங்க ஐயா, போயிட்டு வாங்க. எத்தனை வேணுங்க? ஒன்று கொடுத்துரு. ஓம் நமச்சிவாய. இன்னும் யாருக்கு? வர ஓம் நமச்சிவாய. வாங்க சாமி, வாங்கிக்கோங்க வாங்க. எல்லாம் தெரியும், நான் தான் காலைல எனக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு போனாங்க. அப்படியா? ஆமாம் ஆமாம். நமச்சிவாய. அவங்க அக்காவுக்கு நம்ம தான் வாங்கிக்கோங்கம்மா. வாங்க வாங்கிக்கோங்கம்மா. வாங்கம்மா வாங்கிக்கோங்க. வாங்கம்மா. என்ன பாட்டி? வர வாங்க. வாமா. இந்தாம்மா கொடுத்துட்டு தாத்தா, நீ வாங்கிட்டியா? என்ன பாட்டி என்ன சொன்னாங்க? அது எங்க அவங்க ஊருக்கு போறேன்னு சொல்லி அந்த ஆளுக்கிட்ட எங்க வேற ஊருக்கு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. மதுரையில் இட்டுன்னு போய் சேர்க்குறாங்க. அவங்க அக்கா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் தான் அட்ரஸ் சொல்லி அனுப்பிச்சேன். நிருதிலிங்கத்துக்கு பக்கத்தில் போங்க, அங்கே வீல் சேரில் உட்காந்து பையன் ஒருத்த அனுப்பினாங்களே. நேற்று நைட்டே அனுப்பிச்சாங்க. அதான் நேற்று நைட்டு ஒரு பையனை 12:30 மணிக்கு அனுப்பிச்சாங்க. அப்புறம் கார் மெட்ராஸ்லேருந்து வந்துச்சு. அதான் இட்டுன்னு போகிறேன்னாங்க. இட்டுன்னு போங்கம்மா, நல்லபடியாக பார்த்துக்குங்க, பத்திரமா பார்த்துக்குங்க, நல்லா இருந்தாருன்னா சரி அப்படின்னா. என்ன பண்ண முடியும்? ஏன்னா இங்கேருந்து நான் தான் நீங்கள் சொன்னல, இங்கேருந்து ரொம்ப கஷ்டப்படுவார் பாட்டி. ஏன்னா மழை வேறையா, ஏற்கனவே பக்கவாதெல்லாம் வந்துக்குது. அதனால் அவங்க அக்கா பரவாயில்ல, நல்லபடியாக. அதுவும் அவங்க போயிட்டு வாங்கம்மா. அவங்க குடும்பமே இதுவான, அவங்க மனைவி பொண்டாட்டி அப்புறம் அவங்க அம்மாவே வேணான்னு சொன்ன பிறகு அவங்க அக்கா பாருங்க மனசு துடிச்சு செய்கிறாங்க. ஏதோ இப்போ ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க டைரக்டரை. நல்லா இருக்கட்டும். மதுரையில் ஏதோ ஒரு ஆசிரமம், அவங்க அந்த ஆசிரமத்துக்கு அவங்க கட்டி பார்த்துக்கிறாங்களா? நல்லா இருக்கட்டும். அதான் சாப்பாடு கொடுக்க போகிறோம். சாப்பாடு கொடுக்கும், எப்படி என்ன ஏது, இங்கே கொண்டு சேர்க்கட்டா, அங்கே கொண்டு சேர்க்கட்டா, நீ அங்கே வர. நம்ம ஒரு உயிருக்கு போராடின்னு இருந்தாரு, அவர் உயிரை காப்பாத்தியாச்சு. இதுக்கப்புறம் அவங்க அக்கா பாத்துக்கிறாங்க. யாரு பார்த்தாங்களோ அது கடவுள் பண்ண. நமக்கு அன்னைக்கு என்ன முதலுதவியோ அந்த முதலுதவி பண்ற கட்டளை, அந்த முதலுதவியை பண்ணிட்டோம். அப்புறம் அவங்க அக்கா ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனுங்க, அவர் கை கால் வரல, இந்த மாதிரி இந்த பக்கம் பிரெயின்ல வந்து ரத்தம் லாக் ஆயிருக்குதுங்க, அவர் இங்கேயே வச்சிருந்தா வந்து ஒன்றும் பண்ண முடியாது, கூட்டின்னு போயிடுங்க, எதனா ஆசிரமத்தில் சேருங்கன்னு சொல்லும் போது அவங்களும் நிறைய ஆசிரமங்கள் இங்கே லோக்கல் எல்லாம் கேட்டு பார்த்தாங்க. லோக்கல்ல இந்த இது வரைக்கும் கேட்டோம், அவங்களும் கேட்டாங்க, இங்கே எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. அதனால அவங்களுடைய ரிலேஷன் மூலிமா மதுரையில் வந்து ஒரு ஆசிரமத்தில் அங்கே போயிட்டு நான் சேர்த்துக்கிறேன்பா தம்பி. காலைல 9:10 மணிக்கு வந்தாங்களா, 10 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க எனக்கு, இந்த மாதிரி நான் வந்து கூப்பிட்டு போகிறேன்பா தம்பின்னாங்க. சரிங்கம்மா நல்லது, கூட்டின்னு போங்க. டைரக்டர் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். அவர் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் கடைசி காலம்னு ஒன்று இருக்குது இல்லை என்ன? உங்ககிட்ட என்ன சொன்னாங்க?
எதுவுமே சொல்ல நாங்கள் மதுரைக்கு கொண்டு போகிறோமா. வீட்டு வேலை செய்யறது காலை எங்காட்டி வந்தார். அவங்க வீட்டில் வேலை செய்யறோம். நான் வச்சுக்கேன் அவங்க வீட்டு வேலை செய்கிற ஆள். அவர் வந்து இது மாதிரி அவர் டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு நான் தான் வேலை செய்கிறேன். எங்கே இட்டு போகிறேன் மதுரைக்கு தான் இட்டு போகிறோம். மதுரை வண்டியில் ஸ்கேன் எடுத்து அது என்ன மெயின் பிரச்சனை அதை கண்டுபிடிச்சி அப்புறமா எங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுமா பண்ணி அப்புறமே தான் வீட்டுக்கிட்டு போனோம். இது வரைக்கும் இட்டு போக முடியாது அப்படின்னு. இல்லை மதுரையில் வீட்டுக்கிட்டு போல அவங்க அங்கே ஆசிரமம் மதுரையில் வச்சு பார்த்துக்கிற ஆசிரமம் அவங்க வீட்டுக்கு கொண்டு போல. மதுரையில் ஒரு ஆசிரமம் ஒரு இந்த மாதிரி முடியாதவங்களை வச்சு பார்த்துக்கிற ஆசிரமம். அவங்க 3 வேளை சாப்பாடு போட்டு மருத்துவம்லாம் பார்த்துப்பாங்க. இவங்க மாதம் ஆனால் பணம் கட்டிடுவாங்க. அதான் கால் கிட்னி போயிட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் அவங்களும் நல்ல மனுஷங்க. அவங்க அக்காவும் பாருங்க. ஏன்னா மற்றவங்க எல்லாம் கைவிட்ட பிறகு அவங்களும் வந்து கைவிடாம சரி. ஒண்ணுச்சு. ஆமா. அப்புறம் இதெல்லாம் நீ சொல்ல 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 நமக்கு மனசு கஞ்சி போச்சு. அப்புறம் அந்த வீடியோ பார்த்தாங்கல்ல, வீடியோ பார்த்தோன்னே ரொம்ப அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்க அம்மா கூட தூக்கி வளர்க்கலையா அவரை, அவங்க அக்கா தான் தூக்கி வளர்த்துக்கிறாங்க. அவங்க அக்காவும் மாமாவும் தான். இந்த மாதிரி ரோட்ல நம்ம வளர்த்த பையன் இப்படி இருக்கிறான் போது இவர் தான் கொஞ்சம் ஏதோ தப்பு பண்ணிக்கிறார் நடுவில், அவங்கள தப்பா பேசுறது. அப்புறம் கடைசியா இவர் சொல்லிட்டு வந்தாராம் ஏதோ, நான் வந்து இறந்தனா நீயும் மாமாவும் என்னை எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிறாரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்புறம் அந்த வீடியோ இதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. சரி நல்லபடியாக கூட்டின்னு போயிட்டாங்க, சந்தோஷம். அதில் ஃபோன் பண்ணாங்க, அதான் மொட்டை அடிக்கணும் அப்படின்னாங்க. நான் எங்கெங்க மொட்டை அடிக்கிறது, ஆள் இட்டுன்னு வரது இங்கே எழுப்புனியா போகிற வழியில் எங்கேயா பார்த்து அடிச்சு. ஆமாம் சரி. ஏன்னா நம்ம அதனால தான் நீங்கள் டேரக்டரை கேட்டோம், போகிறீங்களா உங்கள் அக்கா கூப்பிட்டாங்க போகிறீங்களா அப்படின்னு கேட்டோம். அவரு போகிறேன்னாரு. போட்டோம், நல்லா இருக்கட்டும் எங்கே இருந்தாலும். ஏன்னா இதுக்கு மேலே மழை பாட்டி டெய்லியும் மழை வருது. எவ்வளோ நாள் தான் தார் சைக்கிள் எடுத்து போயிட்டாங்களா? அந்த சைக்கிள் இல்ல வர்றதுக்கு எங்க இட்டுன்னு போய்க்கிறாங்க? அவனுக்கு புரியுதா இல்லையா? வர்றதுக்கு கூட்டின்னு போல இருக்கிற மாதிரி அவரு கடைசி காலம் அவர் சாவர வரைக்கும் அவங்களே பார்த்துப்பாங்க, ஆசிரமத்திலே பார்த்துப்பாங்க. அவர் வந்து போயிட்டு ரிட்டர்ன் வரதுக்காக ஒரு நாள் 2 நாள் இட்டுன்னு வரது இட்டும் போல. அவங்க கடைசி காலம் வரைக்கும் அவங்க அக்கா பார்த்து கட்டிக்கிறேன்ட்டாங்க, பணம் கட்டிக்கிறேன்ட்டாங்க. ஓகேவா? அவர் வந்து அங்கேயே தான் இருப்பார். எல்லாம் அண்ணாமலையார் புண்ணியம். நல்லா தான் இருந்திருக்கலாம். ஒரு நாளைக்கு 4 கோட்டை அடிச்சு இந்த உடம்பு தாங்கம்மா. இது நல்ல யோசனை பண்ணி 4 5 ராத்திரில பேய் கொண்டுடுவேன் குத்திடுவேன் அப்படின்லாம் பேசிட்டு அந்த பெங்களூர் பொம்பளை நல்லா பார்த்துச்சு. இன்னும் பார்த்துச்சு அந்த பொம்பளையே பேச்சு. பாட்டி எனக்கே அவர் பண்ணது வந்து யாரும் திரும்பி பார்த்துருக்க மாட்டாங்க. நான் அதை யோசிக்கவே இல்லை பாட்டி. அவர் பண்ணது அவர் ஆஸ்பத்திரியில் சேர்த்து இல்லாமல் அவங்க அக்காவை இட்டுன்னு போகிறதுக்கும் நம்ம பேசியிருக்கோம். இப்போ அன்னைக்கு அதான் நீ வரையப்பான்னு கேட்டாங்க. இல்லைக்கா நான் வரல, நீங்களே இட்டுன்னு போங்க, நீங்களே கொஞ்சம் இட்டுன்னு போயிடுங்க, எனக்கு கூப்பிட்டு கொஞ்சம் நீங்களே பார்த்து இட்டுன்னு போயிடுங்க அப்படின்ட்டேன். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து இது பண்ண முடியாது, எங்கே போனாலும். உயிரை காப்பாற்றி அனுப்பிட்டியா? சரி பாட்டி, என்ன பண்ணுறது, நல்லா இருக்கட்டும். என்ன பாட்டி? அதான் இங்கேயே இறந்துருப்பாரு, அனாதையா இறந்துருப்பாரு. சரி விடு. சரி பாட்டி வரேன். அது அவங்களோட அதான் சாமி. இந்த உலகத்துல இருக்கிறவங்க பூரா என்ன நினைக்கிறாங்கன்னா, சாப்பாடுன்னா எல்லாம் ஒன்று தானே, அதுன்னு இவன் சாப்பாடு மட்டும் ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் சிவாய நமக. அன்னதானம் வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள், நீடூடி வாழணும். நமச்சிவாய நமக. வாழ்க வளமுடன். அன்னதானம் வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். ஓம் நமச்சிவாய. அன்னதானம் வாழ்க வளமுடன். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. சாமி நமச்சிவாய. எத்தனை வேணும் ஐயா? 2 ஓம் நமச்சிவாய. எத்தனைங்க வேணும்? 2. ஓம் நமச்சிவாய. தரேன். வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய். 1 2 குத்துரு. ஓம் நம சிவாய. நமச்சிவாய சாமி. சாப்பிடுங்க குழந்தை ரோட். நமச்சிவாயம் நமக.
ஓம் நமச்சிவாயம். அண்ணாமலையார் உண்ணாமலையம் நல்லால அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன். நமச்சிவாயம். ரெண்டு கோடி ஒரு கொடுத்துடலாம். நமச்சிவாயம். இட்லி மணி சாமி. இன்றைய அன்னதானம், ஏன்னா ஒரே சட்டை ஒரே பேண்ட் போட்டுன்னு வரேன்ல, நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இன்றைய அன்னதானம் 23/7/2025 இன்றைய தினம் அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலையம் நல்லால் அன்னதானம் செய்த அனைத்து நண்பர்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பாக அன்னதானம். ஓகேங்களா? பாய். ஓம் நமச்சிவாய். வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. அன்னதானம் செய்தவங்க நல்லா இருக்கணும், அண்ணாமலையார் கரோகரா. ஒயிட் ரைஸ் 1. ஓம் நமச்சிவாய நமக. இன்றைய அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அன்னதானம் செய்தவங்க அனைவரும் பல்லாண்டு காலம் வாழும். நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. என்னண்ணா லைன்ல நின்னா? ஒயிட் ரைஸ் 1. ஓம் நமச்சிவாய நமக. ஒயிட் ரைஸ் 1. நமச்சிவாய 1. ரவுண்ட் அடிச்சுனே இருக்கிறாரு அவரு. ஏன் ரவுண்ட் அடிச்சுனே இருக்கிறாரு? வேஷ்டி விட்டு வந்துட்டாரா? 2. ஓம் நம சிவாய நமக. நமச்சிவாய நமக. சாப்பிட்டீங்களா? காலையில் சாப்பிட்டேன். கேள்வி கேட்டேன், போங்க. 2 வேளை சாப்பாடு. ஓம் நமச்சிவாய. தாத்தா ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் அருளால் அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். நமச்சிவாய நமக. நமச்சிவாய். போயிட்டு வாங்க. இதுக்கு ஒரு ஆள் என்னது யார? இவரா? நமச்சிவாய நமக. இன்னைக்கு சாப்பாடு நிறைய வந்துச்சா? நிறைய வந்துச்சு இன்னைக்கு. இல்லை இன்னைக்கு சாப்பாடு கொஞ்சம் நிறைய வந்துச்சு. நான் தான் ஃபர்ஸ்டா. ஒரு வெள்ளை வண்டி வந்து போட்டு போனார், அங்கே உட்கார வச்சு போட்டாங்க. தாத்தா ஒரு லெமன் சாதம் கொடுத்து. தாத்தா போயிட்டு வா. சாமியார்கள் கொடுத்து போயிட்டு வா. தண்ணி இந்தா போயிட்டு வந்துருப்போம். இல்லை வேற யாரும் வரலையா? சாப்பாடு நிறைய வந்துருச்சு இன்னைக்கு. அங்கே வந்து ஆறு அது காட்டு ஒரு ஒயிட் ரைஸ் குழு. போயிட்டு வாங்க. மவுண்ட் வந்து மத்தியானம் அங்கே சாப்பாடு போட்டு போனாங்களாம். நமச்சிவாயா. நமச்சிவாயா. சாமியாருங்களுக்குங்க சாப்பாடு. சாமியாருங்களுக்கு மாத்திரம். சாமியாருங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு இது. பிள்ளைங்களுக்கு மட்டும் 2 வாங்கிக்கோங்க. லெமன் 1 கொடுத்து. ஐயா சாமிங்களுக்கு கொடுக்குறது ஐயா, நீங்கள் வந்து கேட்டீங்களேன்னு கொடுத்தேன் நான். சாப்பாடு வரலீங்களா சாமி? உண்மையிலேயே வரலீங்களா? சாப்பாடே இல்லை சாமி. இந்தாங்க போயிட்டு வாங்க. இது சாப்பாட்டுக்கு கொடுக்கறதுங்க. இது போயிட்டு வாங்க சாமி. 2 போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. வாட்டர் பாட்டில் கிட்ட வாட்டர் பாட்டில் తీసుకురా. போயிட்டு வாங்க. 2 கொடுத்துட்ட போதும். போயிட்டு வாங்கம்மா. சாமி என்னம்மா வேணும்? சாப்பாடா? இது 1 கொடுத்துறாடி. இந்தாம்மா போயிட்டு வாங்க. சாமி உங்களுக்கு ஒன்று மட்டும். ஆமாம் ஒரு சாப்பாடு 1 கொடுத்துட்றாங்க. ஒரு ஒயிட் ரைஸ் 1 கொடுத்துட்றாங்க. தேங்க்யூ சார். வாங்க போயிட்டு வாங்க. ஒரு 5 நிமிஷம் நான் அது இது வரைக்கும் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்கள் போய் சாப்பிடுங்க. அது வரைக்கும்
சாப்பாடு வரலன்னு தானே சொல்கிறாங்க யாரும். எங்கேயும் சாப்பாடு நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். இந்தாங்க ஐயா. ஓம் நமச்சிவாயம். வாங்க ஐயா. அவர் வந்து அந்த டைரக்டர் நீங்கள் ஹாஸ்பிட்டல் இட்டு போனீங்கல்ல, அவர் ஊருக்கு இட்டுன்னு போயிட்டாங்க. அவங்க அக்கா அன்றைக்கி கூட உங்ககிட்ட ஹாஸ்பிட்டலில் சொன்ன பாருங்க, அவங்க அக்கா பேசுகிறாங்க சாமி, நீங்கள் வெளில வரும்போது சொன்ன பாருங்க. அவங்க ஒரு ஆசிரமத்துக்கு மதுரையில் ஒரு நல்ல ஆசிரமம், அவங்க மாதம் மாதம் பணம் கட்டி பார்த்துக்கிற மாதிரி கூட்டின்னு போயிட்டாங்க. இப்போ வந்து ஒரு காலைல ஒரு 10:30-11 மணி இருக்கும், ஃபோன் பண்ணாங்க நீங்கள் கூட்டின்னு போயிடுங்கம்மா அப்படின்ட்டு. இப்போ அங்கே போயிட்டு அவங்க பார்த்துப்பாங்க ரெகுலராக. ஆமாம் சரிங்க. நன்றி நன்றிங்க. 2 சாமி நேற்று மாத்திரை போட்டதுலேருந்து எப்படி இருக்குது? வலி பரவாயில்லையா? சரி ரொம்ப சந்தோஷம். அதுதான் என்ன சொல்கிறேன், அந்த பாராசிட்டமல் மாத்திரை போட்டிங்கன்னாவே கேட்கும். சுகர் மாத்திரை போடுங்க, அங்கே போனால் ஒன்றும் இதே தான். அந்த மாத்திரை தான் ராத்திரி கொடுத்தேன், காலையில் எங்கேயாவது இங்கே அர்ஜென்ட்டுக்கு பாத்ரூம் போயிடலாம், அங்கே யூரின் போகிறதுக்கு கூட யாருன்னா வேணும், உங்கள் கூட வராங்க பாருங்க, யாருன்னா வேணும், பக்கத்தில் என்ன பண்ண திட்டுவாங்க, அதுக்காக சொல்கிறேன். குத்துறா தண்ணி எத்தனை ஐயா? சிவாய ஓம் நமச்சிவாய. தாத்தா சாப்பிடு தாத்தா, சந்தோஷமா. பாசம் தான், எல்லார் மேலேயும் தான் பாசம். இந்த கொடுக்க அவர்கிட்ட. சிவாய இறைவா. 2 கொடுத்துருங்க. இந்தாங்க. இதாயிருமா விழுந்துருமா? ஏன்னா நம்ம வண்டி ரிப்பேர்னால 5000 ரூபா செலவு இருக்குங்களா, அதனால இப்போ அந்த வண்டி எங்கள் வீட்டில் போட்டேன். சரி சரி ஓகே, நன்றி நன்றி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பேட்டியில் அப்பப்போ பார்த்துட்டு இருக்கேன். சரிங்க சரி. சரி வாங்க. எத்தனைப்பா வேணும்? வாங்க ஐயா வாங்க ஐயா, சாப்பிடுப்பா. சாப்பிடுண்ணா. பர்ணேண்ணா பர்ணேண்ணா எது வரைக்கும் போற? அப்படியே என்ன விட்டுரு. ஆப்பா அப்படி செங்கத்திலேருந்து வராங்க. செங்கத்திலேருந்து அப்படி வருதா? அப்படி போகிறோங்க, இங்கே வரவே வராது. எப்போதும் வேஸ்ட் ஆகக்கூடாது, அதுக்காக தான் கேட்குறோம். சாப்பிட்றதுக்கு தான் தர்றது. அதுதான் வயிறார சாப்பிடுங்க. இன்னும் ஒருத்தங்க சாப்பிட்டா அது ஒரு புண்ணியம். அதான் கரெக்ட். தாத்தா போய் அந்த தாத்தா தனியாக தான் நிற்பியா? சிங்கமா? சிங்கிளாக தான் ஐயா இருக்கிறாரா? இருக்காரு. சரி தாத்தா வாங்கிக்க தாத்தா. அதான் சொன்னார். ஒன்றா 2 நம்பி ஆனால் குத்துந்தா என்ன வருத்த? ஓம் நம சிவாய. ஐயா ஒரு லைனாக வாங்க ஐயா, எல்லாருக்கும் உங்களுக்கு கொடுக்க தான் வந்துக்கிறோம். பரவாயில்ல, அது இல்லைன்னா ஒரு கேட்குறோம் கொடுத்துறேன். ரோகரா போதும், அதே வச்சா போதும். சிவாய நமக. சாப்பிடு தாத்தா, சந்தோஷமா. ஐயா உங்களுக்கு எத்தனை? ஒன்று மட்டும் நீங்கள் குடிங்க, நான் பிடிச்சிக்கிறேன். ரோகரா சாமி. ஒன்று ஐயா, வெள்ளை சாதம் மட்டும்.
உங்களுக்கு ஐயா 2. சிவாய நம்ம அவருக்கு 2. உங்கள் தாத்தாக்கு 1. அடுத்தது 1. நம சிவாய. வடை வேணுமா தாத்தா? அடிக்க முடியாதா? வேண்டாம் வேண்டாம். நம சிவாய. சாப்பிடு தாத்தா. Shiva, Arunachal Shiva, Arunachal
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல முத்தமுத்தருத்தனை குணமாய் பணிப்பார் குருவாய் ஒளி அருணாச்சல குருவாய் கண்ணிய கொடுமைய பராத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல நெஞ்சிலும் மஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கினை அஞ்சலென்றே அருள் அருணாச்சல கேளாதரிக்கும் கேளில் புகழை செய்யாதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கையினை தங்கியும் நீரசம் கொண்டு உவகை வெறி கொட அருள் அருணாச்சல சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருளை தந்தனை ஆடுவதும் கடன் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதே அருணாச்சல பாதம் இருந்து போட்டவனை விடாமல் கலந்து நுழைவாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூந்தருளாய் அருணாச்சல கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ